हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जर्नी ऑफ विजय थलापति वीडियो पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் நடந்து விஜய் കഴിഞ്ഞ 5 மணிக்கூറായി விஜய் லொகேஷன்லோனே ஐடி கண்ணுக்கு தெரியாமலே எவ்வளவோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேரம் அப்படிதான் நிக்காருல்ல. അങ്ങനെ அந்த വേറായിട്ട് കളിക്കാറൊന്നുമില്ല. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. அதை எவ்வளவு நாள் பேஸ் பண்ண தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து லேபிளில் துணைந்து நிற்கின்றனர். முன்னதாக படப்பிடிப்புக்கான முன் குவிந்த ரசிகர்கள் மனதில் தோன்றிய நடிகர் விஜய் ரசிகர்களின் நோக்கி பயணித்தார். भाई साहब, बनाने वाले ने बहुत अच्छे से बनाया है। हाँ, ऐसे लग रहा है कोई मूवी देख रहा है। ट्रेलर देख रहे हैं। थलापति विजय। சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் நாங்க வீட்ல வந்து அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. வீட்ல ரொம்ப காமிச்சிக்கிறது இல்ல. வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன். துரு 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 துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா விஜய் எனக்கு அத்தனை நன்றி சொல்லியா. ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும்னு பக்கத்துல உட்கார்றவங்க அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து சொல்ற வரைக்கும் நாங்க கேட்டுட்டே இருப்போம். அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம். சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்ற படம் ஒரு 2-3 படங்களா இருந்தாலும் ये यहाँ पे யோசிச்சு उन्होंने பாத்தீங்கன்னா कृष्णा मूवी இந்த बनाई। படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடிச்சு. நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க படம் சரியா போகும். हर स्टेट में, इवन बाहर भी। யார் அது? விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்ஸின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா எழுதும். அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை. உன்னால அதெல்லாம் முடியாது. இல்லப்பா நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்றேன். பொல்லாதவங்களை அடிக்க நாட்டுல தீ பரவணும். ये पुरानी मूवी। சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க. சார் நீங்க சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் எடுத்தது குருவி தலையில பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். பேர் கொடுத்த டேலண்ட் இருக்கு. வாழ்க்கையில வரைக்கும் எடுத்துக்கிட்டா 5 படம் எடுத்திருக்கேன். இவ்வளவு தலைசிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்ட், டான்ஸ் என்ன பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட் என்ன பிரமாமா பண்றாப்புல. सच में डांस बहुत अच्छे हैं। வந்து அப்படியே ஒரு மலை உச்சில இருந்து குதிரையில வராது. ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கிய ஒரு சகலகலாவதம்னா அந்த யங் ஏஜ்ல இயற்கை வேண்டும்.
சூர்யா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆ, வச்சு பண்ணுறது. Friends, அப்புறம் நீங்க சடன்லி வந்து they recognized Vijay and no one, three, four of them, they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay. So all that Vijay did was put his hand out and he waved. கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இங்கே படங்கள் பண்ணலை, பட் ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ நேசிக்கிறாங்க, எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சா எப்படி இருக்கும். சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்கள்ல இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல. அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த अभी படம் उनको देखकर ऐसे लगता है कि उनका வேணுன்ட்டே लुक ஒரே कितना மாதிரி चेंज हुआ है. இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு कैसे படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். டோட்டலே ஒரு வில்லனா ஒரு படம் नेगेटिव रोल தான். भाई साहब. நான் இது எவ்வளோ தான் கேட்டேன். இது 2500 rupees சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களேன். சாரி சார், சொல்றோம். டேய் நான் முதல்ல பேக் பண்ணு. என் கண்ணு முன்னால நீ பிரியாவை தொட கூட முடியாது. நீ வசந்த் குமார் இல்லைங்கிற உண்மையை என் பொண்ணு கிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சுக்கு காரி துப்புவாடா. नेगेटिव रोल. I'm Priya from Jaipur. நீங்க வசந்த் குமார் வேணும் தான் தட்டி விட்டேன். என்னமோ தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். अभी से स्टाइल ही கிடைக்கல हीरो वाली थी. நாங்க பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்ப என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 டேஸ் நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுனாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன். இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவே வா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. कमाल है. செல்வா பண்றதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ, அவர் ஹீரோ ஆகிற டயத்துல அவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களை பாதிச்ச விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பா அவர் தளபதி மைண்ட்லயும் இருக்கும். அப்படி எதிர்ப்புறம் கூட அவர் அதை பெருசா அலட்டிங்க. பொதுவாகவே வந்து இப்போ தளபதியா இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்துல நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்குது. அது மேலே கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவர் இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே சந்தேஷ் சாரும் ஃபோன் பண்ணி சொல்றாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சா டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாண்ணா, நான் ஒரிஜினலாக பண்ணுறேன், நான் நல்லா இருக்கும், இம்பாக்ட் இருக்கும் சொல்லி அப்போ பண்ணாரு. அந்த வளர்ச்சியில கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் உட்காந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. இந்த கிளைமாக்ஸ்ல வந்து ஓடி வரும்போது உளுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்ட்ட சொல்றேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறைய. நல்லா பாக்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போகும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேங்க. பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுல ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு துலாதவனம் படம் தான். அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின். ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின். பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியும், அவ்வளவு சின்சியரா அந்த பாட்டுனால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் அசிஸ்டன்ட் ஆக்டர் இருக்கும்போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் த டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்பேன் நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் திருமலை. அங்கிருந்து எங்க தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. यार लुक भी थोड़ा चेंज हो गया। हाँ, ओवर द ईयर उनका लुक जो है वो चेंज हुआ है। ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். रजनी सर खुद उनका மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இனிதா இல்லையா? உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். புல்லட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி அடினாலும் சரி. I'm a very big Vijay fan. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ടായിരിക്കും. നീ അടിച്ച പീസ് ഞാൻ അടിച്ച മാസ്. Energy level is so amazing. Oh, Can I like Vijay? Vijay is superb. NTR. Vijay has got his unique style. Very smooth ah poidu varu. First start. How are you so good? All time record. அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணிச்சு. अमिताभ बच्चन ने उनको अवार्ड दिया। பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. शुरुआत तो यही से हुई भाई। எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேணுமா? बॉडीगार्ड। हाँ, ये सुपर हीरो। हाँ, 120 feet height வச்சு நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாக பண்ணாங்க. ये It's a great privilege to call upon someone who's dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I'm Oh my God. waiting. भाई साहब, Put your hands together for the one and only yes, जबरदस्त एग्जैक्टली। ये हम जानते हैं, ये हम जानते இருக்கிற குறுக்கு வழியில அதுவும் இல்லாம ஒரு நியூ கமர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ గానీ ఎంత ఉందో మనకి సౌత్ లో మొత్తం అందరికీ తెలుసు. அப்படியே சிவாஜி சார் சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்ட் வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. കംപ്ലീറ്റ് പാക്കേജ്. எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த சரிவுல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தேட்ரு ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும் நானும்
படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 5-6 படம் இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் என்ன பாவம் பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லா தானே फैंसी செஞ்சுட்டு उनकी வராரு. आवाज बंद कर ले நாள் தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து थलाइवा अच्छा, थलाइवा मूवी का नाम था। उसके वक्त रिलीज के वक्त से வாடா விஜய் வர மாட்டேன். சக்தி போடுறா இவனை. ஹீரோ 2030 थलाइवा जिसके लिए बैन के लिए इतना सब कुछ हो रहा था। ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. ये मूवी तो मैंने भी देखी है। कौन सी मूवी है? ये यहाँ पे तो पुलिस वाला गुंडा नाम है यार। तो वहाँ पे क्या है याद नहीं आ रहा है अभी। இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்யறாங்க. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? इसकी रिक्वेस्ट हमें बहुत आई है इस मूवी की। ये पुली है शायद। ऐसे हाँ, तेरी जोसेफ विजय तेरी। I think he's a professor, intelligent. நானே பண்ணிடுறேன்பா அப்படின்னாரு. Actually என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் தண்ணி அடிக்கும் போது அடிக்கும் அத்தனை வாட்டர் கரண்ட்டும் நம்ம மேலே அடிக்கும், உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும் பண்ணுவோம்பா, என்னப்பா. तो इन्हें बिना रोक के किया? நான் ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா எடுக்கிறதுல. பார்த்துட்டு என்ன ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷன். தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனா அதை சொல்லவே இல்லை யார்ட்டையும். ட்ரெயினோட காலில் அதை முடிக்கும் போது டக்குன்னு அடிச்சு அப்படின்னும் போது எனக்கு அங்கே அப்படியே பார்த்தோன்னே அதாவது சொல்லுவேன், இஸ் த மேன் அப்படின்ற மாதிரி. இஸ் an example for all the dancers in Tamil industry சொல்லலாம். सच में वो बहुत अच्छा डांस है। கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்தது. தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாபம் பெருகி செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைங்க பெருச்சாளி கட்சி எடுத்துட்டோம். அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்துல நான் பேசினேன். செக்ஷன் 49P சினிமாவில் செக்ஷன் 49P சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. Samrat of South Indian cinema and people's choice best actor. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையோ என்னமோ தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுலலாம் பாலை வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா
சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ற வியாபாரிகள் முதற்கொண்டு தேவையில்லாம இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனேன். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். कोरोना के टाइम में भी उन्होंने फंड रेज किया था। ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. उनके फैंस भी उन्हीं के नक्शे कदम पर चल रही है. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். என்னங்க பைபிள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே வயலன்ஸா கையில் எடுத்துட்டீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா ये तेरी वाला जबरदस्त भाई साहब। विजय सर की जर्नी काफ़ी इमोशनल थी और जितने भी सीन हमें इसमें दिखाए गए हैं हम सोच भी नहीं सकते अब तक जितने भी मूवीज़ हमने रिएक्ट की है उसके पीछे एक ऐसा पर्सन है जो मतलब जो इतना लोगों के बारे में सोचता है, जो इतना सोशल लाइफ जीता है। मतलब कमाल है विजय सर इस लेवल पे आज जो पहुँचे हैं तो इन्हीं चीज़ों के वजह से पहुँचे, इस फैन बेस के वजह से पहुँचे। बिल्कुल। और एक ऐसी भी बातें इस वीडियो से हमें देखने मिली है जो हम नहीं जानते थे। कई सारी चीज़ें, कई सारे बिहाइंड द सीन्स और बहुत सारी चीज़ें जो आज तक हमें पता भी नहीं थी। और उन्हीं के को एक्टर्स का हो या फिर डायरेक्टर और स्टंट डायरेक्टर, वो जो उनके बारे में सोचते हैं, उनके बारे में जो उनकी राय है वो इस वीडियो के थ्रू हमें देखने को मिली है। और सभी के सभी एक ही है कि वो उनका डेडिकेशन उनके वर्क के लिए कितना ज़्यादा है। और हमें जब हमने थेरी रिएक्ट की थी तो हमें बहुत सारे कमेंट आए थे कि वो जो बस वाला स्टंट हुआ था उसमें वो विजय सर ने खुद किया है। और मुझे लगा था कि ठीक है रोप्स वो होंगे कुछ, बट वो विदाउट रोप। हाँ, तो वो उनका काम के लिए अपना जो डेडिकेशन है वो ही ये सब करवाता है उनसे। बहुत ही ज़्यादा चीज़ें जो है उनके लिए। और वो एक स्लिप डिस्क वाला भी बताया था उन्होंने कि एक्चुअली उनको स्लिप डिस्क हो गया था, लेकिन उसके बाद उन्होंने क्या बेहतरीन डांस किया है। ऐसे डांस स्टेप किए हैं जो कि स्लिप डिस्क वालों के लिए पॉसिबल नहीं है। बिल्कुल। अगर स्प्रेन है फिर भी किया है काम, कोई चीज़ इससे डर भी लग रहा होगा तब भी किया है काम। स्लिप डिस्क हो या फिर बैक पेन, कुछ भी हो, उन्होंने अपने काम को हमेशा प्रायोरिटी दी है। और जब कोई इंसान अपने काम को भगवान मानने लग जाए तो वही होता है जो आज विजय सर को इतने ऊपर उनको रख दिया है फैंस ने। और ओवर द टाइम उनका जो हम बोल सकते पर्सनालिटी बहुत चेंज हुई थी। जब फर्स्ट मूवी का हमने लुक देखा था और उसके बाद अभी जननायकन आने वाला है, वहाँ तक
विजय सर की जर्नी बहुत डिफरेंट है। बिल्कुल। और मैं कहना चाहूँगी कि हम जो कहते हैं कि विजय सर के फैंस हैं, अभी बहुत सारी मूवी देखनी बाकी है। मैंने जब ये वीडियो देखा तो उनके जो शुरुआती दिनों के मूवी पिक्चर्स थे, उनमें वो मूवीज़ नहीं देखी है हमने, और जो बाद में जो मूवीज़ हिंदी डब होने लग गई थी फिर वो ज़्यादा देखी है। तो ये तो मैं चाहूँगी कि अगर कभी वक्त मिले तो ये सारी मूवीज़ देखो। एक तो बिल्कुल। मुझे दिखी, सूर्या के साथ भी एक मूवी थी और वो इंटरेस्टिंग लगा मुझे कि Exactly. चलो ये देखने लायक होगा। बिल्कुल। और ऐसी बहुत सारी मूवीज है जो देखना बाकी है और हम इस पे ज़रूर देखने वाले हैं, क्योंकि विजय सर के जो फॉलोअर्स हम बोल सकते हैं, विजय सर के जो फैंस हैं, वो कहीं ना कहीं हमें हमारे चैनल पे आके उस वीडियोस को एंजॉय करते हैं। तो हमारे लिए भी एक बहुत बड़ा मूवमेंट है कि जिसके हम फैन हैं, उनके फैन हमको देखते हैं। बिल्कुल। तो ये इससे बड़ी बात क्या हो सकती है? तो ये हमारे लिए बहुत बड़ी बात है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी वीडियोस पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों ऐसी किसी वीडियो के साथ। बाय बाय।